இதெல்லாம் மேல்நோட்டம் நடத்தி இன்னைக்கு நாம் இதெல்லாம் மீட்டிங்கு பிறகு ஒரு ஆர்கனைசிங் கமிட்டிக்கு எடுத்து ஒரு கன்வீனர் ஆனால் இது ஓவரால் கண்ட்ரோல் பார்ட்டி சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் தான். அதுக்கு பிறகு நான் ஒரு ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் விളിച്ചിട്ട് அதில் இருந்து இவ்வளோ 75 ஆளை பங்கெடுத்து ஒரு சம்மேளனம் ஒரு மீட்டிங் நடந்து அங்கிருந்து ஒரு ஸ்டேட் கமிட்டி அஃபிஷியல் ஸ்டேட் கமிட்டி அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் அப்போ தான் எலக்ட் பண்ண. அதுதான் இந்த இதில் லட்சியம். அப்போ இன்னைக்கு முதல் இந்த டாக்டரோட கட்சி அது இன்னைக்கு அது பிரிச்சு விட்ட பிறகு ஆர்எஸ்பியிலே அது மஞ்சள் சேர்ந்து എന്നിട്ട് ഇതിൽ എനിക്ക് ഒരു പ്രത്യേക കാര്യം തെളിയിക്കാൻ വേണ്ടിയത് ഹാപ്പിനെസ് സന്തോഷമാണ്. പ്രോബ്ലംസ് ഇല്ല. പ്രോബ്ലംസ് ഇല്ല എന്ന് കേട്ടാൽ ആർഎസ്പി 6-7-8 மாவட்டத்தில் இப்போ ஆர்எஸ்பி இருக்க இப்போ ஒர்க் பண்ணுற ஒரே ஒரு மாவட்டத்தில் தான் அந்த ஏபிஎம்கே இருக்கு. கிளாஷ் இல்லை. ஏபிஎம்கே இப்போ ஒர்க் பண்ணுறதாய மாவட்டத்தில் ஆர்எஸ்பி இல்லை. இது ரெண்டும் கூட சேரும்போது ஒரு 8 மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுற பார்ட்டி இப்போ 16-20 மாவட்டத்தில் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு. வேறு கிளாஷ் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு மாவட்டத்தில் தான் ரெண்டு கூட்டம் இருக்குது. அது தேனியிலேயாக்கும் அங்கே எல்லாரும் யோசிப்பாக தான் இப்போதே போகுது. தட் இஸ் வாய். அதனால தான் நான் சொன்னது சந்தோஷமான திவசம். அல்லாவிட்டா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சின்ன பார்ட்டியானாலும் லீடர்ஸ் ഒക്കെ இருக்குது. இனி ஒருத்தன் வந்தால் எப்படிங்கிற சந்தேகம் ഒക്കെ இருக்குது. எல்லாருக்கும் அது மனுஷ சகஜമായ சந்தேகம். இனி ஒராள் புதுசாகி வந்தால் என் நிலைமை என்னையாகும், நான் தான் இருக்குமா, இனி அவன் என் பொசிஷனில் வருமா, அந்த மாதிரி சந்தேகம் ஒன்றும் வேண்டாம். அதான் சந்தோஷம். எனக்கு சந்தோஷம்னு நான் சொல்றது பொலிட்டிக்கல் சந்தோஷம். அந்த இந்த கமிட்டி இதுதான் எனக்கு இப்போ சொல்ல வேண்டியது. கடைசியிலே நான் பேசி இப்போ இது ஆஸ் அன் இன்ட்ரொடக்ஷன் அது அமுகமாக நான் சொன்னதாகும். நேற்றுக்கு நான் தூக்கவே இல்லை. பாதிராத்திரியில் வந்தால் 3 மணி வரை தூக்கம். 3 மணிக்கு சேஷம் அதுக்கு முடியாது. ஸோ ஐ எம் ஸோ டயர்ட். ஐ எம் நாட் வெல். சுகமில்லை. நிறைய ஒரே ஸ்பீச் ஒன்று இன்றைக்கு செய்ய முடியும். ஓகே. அப்போ இந்த மீட்டிங்குக்கு அத்தியட்சனாக ചെയർമാനാകെ കാമറേഡ് പാർട്ടി കാര്യങ്ങളെ കുറിച്ച് കാമറേഡ് ഹരിഹരൻ ഇടുക്കി ജില്ലാ സെക്രട്ടറിയാണ്. പാർട്ടിയുടെ യൂസിയുടെ സ്റ്റേറ്റ് കമ്മിറ്റി മെമ്പറാണ്. அதுக்கு பிறகு காமரேடு ரவீந்திரநாத் பேசும். அதுக்கு பிறகு நான் சூஸ் பண்ணுற 4-5 ஆளுகள் கூட பேசும். கடைசியிலே நான் எல்லாத்துக்கும் கூட ஒரு ஒன்றா